வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. முன்பு நீங்கள் அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்த மரியாதை இனியும் கொடுப்பீங்களோ? இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த தலைவர்கள், இந்த எம்பி மேயர் இவர்கள் நடந்து கொள்கிற முறையை பார்த்துறீங்க. முன்பும் இவர்கள் நியாயமாக செயல்படையில்லை, முன்பு ஊழல் தான் செய்து செயல்பட்டவர்கள். ஆனால் அது ஒரு இளமரகாக இருந்தது. இப்போ பாராளுமன்றத்தில் இவர்கள் இந்த தலைவர்கள், அதாவது சஜித் சரி, நாவல் சரி, இப்படியான எங்களோட தமிழ் தலைவர்களும் சரி, இவர்கள் நடந்து கொள்கிற விதத்தையும் இந்த இவர்களுடைய செயல்பாடுகளையும் பார்க்க முன்பு கொடுத்த மரியாதை இனியும் நீங்கள் கொடுப்பீங்களா? உங்களோட மேனேஜர்ஜியை சொல்லிட்டு சொல்லுங்க. எந்த வித ஆளுமையும் இல்லாமல் தலைவர்கள், அதாவது சஜித் ஒரு வித ஆளுமை இல்லாத தலைவராக இருக்கிறார், நாமல் ராஜபக்ச அடுத்த ஒரு ஆளுமை இல்லாத தலைவராக இருக்கிறார். இவர்கள் ஆளுமை என்றால் என்னன்றதை முதல்ல ஹரணி அமரசூரியர்கிட்ட போய் படிக்கணும். ஒரு வித கொள்கை, ஒரு நெஞ்சில் உறுதி, ஒரு துணிவு எதுவுமே இல்லாத ஒரு மிகவும் ஒரு என்ன இது பிரேமதாசை பார்த்தா ரத்த கண்ணீர் வடிப்பார் சஜித் நடவடிக்கை. அப்படிதான் கிடந்தது சஜித் எதிர்க்கட்சி. சஜித் இப்ப கூட்டணி எல்லாம் அமைச்சிருக்கிறோம், நாமளோட அவர்களோட எதுக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறோம்? விலைவாசி உயர்வை எதிர்த்து கூட்டணி அமைக்கல, தங்கள் மேல வழக்கல், நீதித்துறை வழக்கல் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு எது கூட்டணி அமைக்கிறோம். நிலைமை சிரிப்பு கிடமா போயிருக்கு. பாராளுமன்றம் முதல் முறையா ஒரு சிரிப்பு கிடமான பாராளுமன்றமாக வந்திருக்கு. நீங்களே கவனிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் முன்பு தலைவர்களுக்கு கொடுத்த மரியாதை இனி கொடுக்க போறதே இல்லை என்ற மாதிரி கிடக்கு. யாருமே ஒரு தலைவர் வந்தா கூட நீ அங்கே ஓரமாக இருந்துட்டு போகணும் மாதிரி அப்படிதான் போகுது. அப்படி வந்துட்டு. ஆனால் அது ஒரு விதத்தில் ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அது எப்படியே வந்துட்டுன்றத நிம்மதி. ஏனென்றால் நான் லண்டனில் இருக்கிறேன். லண்டனில் இங்கே எம்பி அமைச்சர் வந்தாலும் பஸ்ஸில் ட்ரெயினில் வந்தாலும் அவர்கள் தங்கடவாடில் பக்கத்தில் இருந்துட்டு தங்கடவாடில் போயிடுவார். அவர்களுக்கு எந்த பந்தாவும் இல்லை. இவர்கள் ஒரு பந்தா வச்சிருந்தவர் இப்போ அந்த பந்தா எல்லாம் போய் மக்கள் எல்லாம் சும்மா கிள்ளி சிரிக்க தொடங்கிறார். பாராளுமன்றத்தை ஒரு நகைப்புக்கிடமான ஒரு கொமெடி இடமா போயிடுது. எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் அங்கே கதைக்கிற மாதிரி தெரியல, கதைக்கப்படுற மாதிரி தெரியல. இல்லை, ஒரு காரணம் 500 ஆட்சி அமைச்சத்தை பிறகு மக்களின் அவதானிப்பு கூடினது பாராளுமன்றத்தில். அது சரி. அதுக்கு ஒரு காரணமாக இப்போ நீங்கள் சொன்னாலும் இந்தியாவிலேயும் அதே, இப்போ தமிழ்நாட்டிலையும் இதைத்தான் மக்கள் வைக்கணும். வேணுடா முன்னாலும் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற அவசியம் தெரியாது. இப்போ அவையும் அவதானிக்க தொடங்கினது. இப்போ அவைக்கும் ஒரு மரியாதை இல்லாத, இப்போ திமுக எம்எல்ஏ ஒரு துருப்பாவே எடுக்காத மாதிரியே இலங்கை அரசியலையும் பார்த்தா பாராளுமன்றத்தில் அதே பிரச்சனை போய்கொண்டு. 500 இலைக்கு பிறகு எப்படி விஜய் இலை அங்கால பக்கம் அடிச்சிருக்கு. விஜய் இலை சரியோ பிள்ளையோ சொல்லல, சினிமா கவர்ச்சி தான் இருந்தாலும் முதல் முறையாக அங்கே மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு வேறொரு கட்சிக்கு போனது முதல் முறையாக இதுதான். அதே மாதிரி தான் இப்போ இன்னதுக்காண்டி இப்போ இனியும் அடுத்த தேர்தலையும் தாங்கள் வர வேணுமென்றதுக்காண்டியே பல முயற்சிகள் சில எங்கட தமிழ் தலைவர்கள் சரி, தமிழ் வர வேணுமென்று சொல்லி தமிழ் கட்சிகள் போராடுறவன்ற பேரில் சில பார்த்தா உண்மையாகவே நாட்டு மக்களுக்காண்டி போராடுற மாதிரி தெரியல. அடுத்த முறையாவது எம்பிச்சிட்ட பிடிச்சிட வேணும், அந்த சலுகைகளை எடுத்துணுமென்ற மாதிரி தான் என்ன பார்க்க கிடக்கு. உசுப்பேத்தி அந்த உசுப்பேத்தலில் குளிராகிறதான் நீண்ட நாட்களாக நடக்குது. உண்மையில் நண்பர்களே, இந்த உலகம் ஒரு வித்தியாசமாக போய்கொண்டிருக்கு. அதையும் நான் சொல்லணும். என்னென்னா உலகம் முழுக்க மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் மேலே ஒரு வெறுப்புணர்வு வந்திருக்கு. அது ட்ரம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியல் ஒரு மிக நகைச்சுவையான அரசியலாக போயிட்டு, ஒரு ஜோக், எல்லாருமே ஒரு ஜோக். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும், அமெரிக்க அரசியல் இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக ஒரு நகைப்பு இடமாக போயிருக்கு. அது மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் 10 வருஷத்தில் 7 பிரதமர்கள் மாறி வந்திருக்கார்கள். அதுவே ஒரு சிரிப்புக்கு. மக்களுக்கு நம்பிக்கையே போயிட்டுது அரசியல் தலைமையில், அரசியல் ஜனநாயகத்திலே மக்களுக்கு நம்பிக்கை உலகம் முழுக்க இல்லாமல் போய்கொண்டிருக்கு. இது ஒரு திட்டமிட்ட செயலாண்டு கூட எனக்கு இப்போ யோசனை கிடையாது. ஏன்னா மீண்டும் மன்னர் ஆட்சி அல்லது சர்வாதிகார ஆட்சி அல்லது கோஆப்ரேட் கம்பெனி அரசியல் ஜனநாயகம்ன்றது எப்படி மக்கள்கிட்ட உண்மையான நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக விடாமல் மறைச்சு இழுத்து தங்களோட பக்கத்துக்கு சொத்தை சேர்க்கிற விஷயமா இருக்கு. அதைத்தான் சஜித்தும் நாமளும் செய்ய முயற்சி செய்கிறார்கள், ரணிலும் சேர்ந்து. ஆனால் உண்மையில் மக்களுக்கு மத்தியில் நல்ல விழிப்புணர்வு வந்துட்டுது. அது அடுத்த முறை தேர்தலில் கூட இவர்களால் வெள்ளையிலாது. பாராளுமன்றத்தில் கூட சஜித் பிரேமதாச மற்றது நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் ஆளுமை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். எந்தவித ஆளுமை இல்லாத தலைவர்களாக இருக்கார்கள். ஆனால் மாறாக நீங்கள் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா அனுராகுமார திசநாயகா சரி, ஹரணி அமரசூரியாவோ சரி, ஆளுமை உள்ள தலைவர்களாக இருக்கிறார்கள். இது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னா ஒரு வெற்றிடத்தை கொண்டு வந்து அனைவருமே என்பிபி அரசாங்கத்தை நோக்கி போகிற நிலைமைக்கு கொண்டு அதிகள் வேணும்னா இதை மாற்றி ட்விஸ்ட் பண்ணி அப்படி ஏதாவது ஒன்றை கதைச்சி மாற்றலாம். ஆனால் சோஷியல் மீடியா மேலஞ்சிருக்கிற காலத்தில் நண்பர்களே, செய்திகள் தான் படபடன்னு வர முந்தின மாதிரி மீடியாக்களை வச்சு ஏமாற்றலாது. அதுதான் தமிழ்நாட்டிலே நடந்தது. சன் டிவியை வச்சு ஸ்டாலினால ஏமாற்ற முடியாமல் போச்சு, சக்தி டிவியை வச்சு இங்கால பக்கத்தாலே ஏமாற்றலாமல் போயிட்டு. உண்மையில் பார்த்த இதுதான் நடந்தது. இது சோஷியல் மீடியா வந்த காலத்தினால மக்கள் மத்தியில் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துடுது. மக்களுக்கு என்பிபி அரசாங்கத்தின் அது குறிப்பாக அந்த கட்டமைப்பு பிடிச்சிது. அங்கே ஊழல்ன்றதுக்கு இடமே இல்லை. எது உங்களுக்கு அடிப்படை தேவை? இந்த அரசியல்லையும் சரி, அரசியலில் எது உங்களுக்கு அடிப்படை தேவை? ஊழல் இல்லாதவர்,
அதை வச்சு தான் மிச்ச அத்திவாரம், அதுதான் அத்திவாரம். ஊழல் இல்லாதவர் தான் அரசியலுக்கு தேவையான முதல் அத்திவாரம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை போகலாம். ஆனால் முதல் இருந்த அரசியல்வாதிகள், நீங்கள் நாமல் மற்ற மஹிந்த ராஜபக்ச அவர் இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க ஊழல் தானே. அனுரா செய்ய மாட்டார். நீங்கள் என்னதான் புகழ் செய்தாலும் அனுரா செய்ய மாட்டார். ஏன்னா இன்றைக்கே ஜனாதிபதி மாளிகையில் ஒன்று எதுலேயுமே அவர் தங்குவதில்லை என்று இப்போ செய்திகள் வருது. மேலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். தகாநாயக்காண்டு முன்னாள் பிரதமர் ஒருத்தர் அப்படி தான் இருந்தவர். ஜனாதிபதி மாளிகை அவருக்கு கொடுக்க, அவர் அதில் தங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ரூம் கொடுக்க, இந்த ரூமே எனக்கு பெருசாக இருக்குன்ட்டு நடுவில் மரப்பலையை அடித்து அந்த ரூம் ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிற அவருக்கு கொடுத்த ரூமை மரப்பலையை அடித்து ஒரு பக்கத்தில் மட்டும் ஒரு சின்ன கட்டில் அவர் இருந்தவர் பிரதம மந்திரியா, இலங்கை பிரதம மந்திரியாக இருந்தவர் ஒரு ரூமில். அவருடைய பதவி காலம் முடிஞ்சோன்னே ஒரு சூட் கேஸில், அவருடைய உடைமைகள் வந்து ஒரு சூட் கேஸில் இருந்து ட்ரெயினுக்கு போய் நிற்கிறார். பதவி காலம் முடிஞ்சோன்னே பிரதமர் பதவி போயிட்டு இருந்தோன்னே ஒரு சூட் கேஸில் அவர்கிட்ட உடுப்புகளை போட்டுட்டு தகாநாயக்கா போய் நிற்கிறார் ரயில்வே ட்ரெயினுக்கு. முன்பு இருந்த தலைவர்கள் இப்படி தான் அனுரா போல தான் இருந்தார். முன்பு இருந்த தலைவர்கள் பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்லி போட்டு தங்களோட சொந்தக்காரிலேயே அரசு கர்மங்களுக்கு போனாக்களும் உண்டு. முன் டல்லி சிறநாயக்கா நினைக்கிறேன், தங்களோட சொந்தக்காரிலே தெரிஞ்சவர்கள் உண்டு. அப்போ நீண்ட நாளைக்கு பிறகு அனுரா அப்படி வந்திருக்கிறார். அதுக்கு காரணம் அந்த கட்டமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் ஜேவிபியை பற்றி எங்களுக்கு மாற்று கருத்து பௌத்தவாத சிந்தனைகள் கொண்ட கட்சியாக இருந்தாலும் அந்த கட்டமைப்பு நல்லா இருக்குது. அதனால் என்ன போன்றவர்களுக்கு விமர்சிக்க கஷ்டமாக இருக்குது. நல்ல தலைவர், தமிழ் தலைவர் யாராவது ஒருத்தர் எழுந்து வந்து இவருக்கு சேலஞ்ச் பண்ணுவார்ன்ற ஒருத்தரையுமே காணையிலே தேடுறோம் கிடைக்க மாட்டேங்குது. சுயநலம் தங்கட லாபத்துக்காண்டி தான் அரசியலாக எம்பியாக வரணும், பாராளுமன்ற உறுப்பினராக வர்றதுக்கு இவ்வளவு போட்டியாக கிடக்கண்டா. அதுக்கு காரணம் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள். இந்த சலுகைக்காண்டி தான் நிற்கிற பொழுது தமிழ் மக்களுக்கு சலுகைக்கும் புகழுக்கும் மற்றது அதிகாரத்துக்கும் தான். இந்த இப்போ அனுரா அரசாங்கம் வந்த பிறகு அதிகாரம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. இன்னும் அதிகாரம் எம்பிகளிடமிருந்து எடுக்கப்படணும் நண்பர்கள். இன்னும் அதிகாரம் எடுக்கப்படணும். இன்னும் அவருடைய சம்பளம் குறைக்கப்படணும். அப்போ தான் வந்து சரியான நபர்கள் இந்த சேவை செய்யணும்னு கொஞ்சம் பேர் இருக்கிறோம் தானே. இப்போ நான் இல்லை சொல்கிறேன், உங்களோட ஊரில் இருப்பேன் தானே, சேவை செய்யணும்ன்ற எண்ணத்திலே இருப்பவர்கள் அவர்கள் அப்போ தான் அரசியலுக்கு வருவார்கள். ஏனென்றால் இந்த வாய்ப்பு சொல் வீரர் வந்து மேடையில் பேசி டிவி ப்ரோக்ராம்களில் வந்து உங்களை மதியமாக்கி விட்டுருவார்கள். ஆனால் இந்த சேவை செய்யணும்னு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இவ்வளோ ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கும் பாராளுமன்ற எம்பியாக வந்து மக்களுக்கு சேவை செய்ய ரெடியாக இருக்கிறார்கள். அவர்களை இவர்கள் விழுங்கி கொண்டிருக்கிறார்கள் காலாதிகாலமாக. முதல் முறையாக ஒரு சின்ன இடைவெளி தெரியுது. அனுராண்டு ஆட்சி வந்த அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி, சாமானியனும் மேலே வரலாம் என்ற ஒரு இடைவெளி தெரியுது, அதாவது அரசியலுக்கு. ஆனால் அதுவும் பிறகு இந்த ஜேவிபி இந்த பௌத்தவாத கொள்கை என்ன மாதிரி போகுமோ தெரியல. ஏன்னா அங்கேயும் ஒரு செக் கொண்டு வச்சு அனுராவை இழுக்குது. என்னென்னா ஜேவிபி இந்த பௌத்தவாத கொள்கை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சந்தோஷம் நண்பர்களே, இந்த எம்பி மேயர் அமைச்சர் மேருக்கு இருந்த அமைச்சர் மேருக்கு இப்போ அந்த என்பிபி அரசாங்கமும் ஊழல் செய்யாமல் இருக்க அவர்களுக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் மற்றும்படி இந்த எம்பி மேயர் இந்த அரசியல்வாதிகளுக்குன்ற இந்த மரியாதை எல்லாமே போயிட்டுது. சூடுபாடும் இதுமா இருக்க ஒவ்வொரு பக்கமும் ஒரு பிரச்சனை தான். தமிழர்களுக்கு தான் பிரச்சனையோடு பார்த்தா சிங்கள பக்கமும் பிரச்சனை தான். அங்கே பார்த்தா நாளுக்கு ஒரு துப்பாக்கி சூடும் போதைப்பொருள் பாவனையும் எல்லாம் முறி போயிடுது. அது யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது, பாடசாலை வழியே ஊடுருவுது. எல்லாமே ஒரு இதுதான். இப்போ பார்த்தா சைனா டவுனும் என்ன ஃபோர்ட் சிட்டிலேயும் அதுக்கு வெளிநாட்டு சுடுபாடும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. அப்போ இலங்கை எங்கே நோக்கி போகலன்னு தெரியல. என்ன சொல்லுங்க, ஒரு புறம் சைனாக்காரன், மறுபுறம் இஸ்ரேல்காரன், இரண்டுக்கும் நடுவே அழகிய இலங்கை மக்கள்ன்ற மாதிரி போர்ட் சிட்டி அங்கால பக்கம் முழுக்க சைனாக்காரர் டேக் ஓவர் பண்ணி கொண்டு வரணும். தங்களுக்குள்ளே கேங் சண்டை எல்லாம் நடக்குது. ஆக்களையாக்களே போட்டு தள்ளுற அளவுக்கு சைனாக்காரர் அங்கே முன்னேறி கொண்டிருக்கார்கள். இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா அருகங்குடா பக்கத்தில் அவர்களே எங்களை தாக்குற அளவுக்கு வந்துட்டார்கள். நாங்கள் அவர்கள் ஏரியாவுக்குள்ள போயிடலாம் நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே என்ன நடக்கும் வேறு, தெற்கு பாதியை பார்த்தீங்கன்னா தெற்கு பாதியில் முழுக்க நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுட்டு சம்பவம், ஒரு கொலை சம்பவம். சும்மா சர்வசாதாரணமாக யோசிச்சு பாருங்க, கற்பனை செய்து பாருங்க நண்பர்களே. சிசிடிவி மெலிஞ்சு இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு மூளைக்கு மூளை சிசிடிவி, ஒவ்வொருத்தரும் கையில் ஃபோனோட தெரிகிற காலத்திலேயே சும்மா சர்வசாதாரணமாக வந்துட்டு சுட்டு போட்டு போகிற அளவுக்கு ஒரு 1 லட்சமோ 50,000 ரூபா காசு கொடுத்தா யாரையும் சுட்டு போட்டு போகிற அளவுக்கு தான் இலங்கை போய் கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியாக தான் நடக்குது நண்பர்கள். இது ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா மேலோட்டமாக ஒரு காரியம் நடக்க இன்னொரு காரியம் ஒரு கோஇன்சிடென்ட் இல்லை. இதெல்லாம் ஒரு பாரிய திட்டமிடல். யோசிச்சு பாருங்க, இலங்கைக்கு புத வஸ்து கடத்துறார்கள். யார் கடத்துறார்கள்? நைஜீரிய பெண் கடத்துறார், சீன பெண்மணி கடத்துறார், ஸ்பெயின் நாட்டவர் கடத்துறார், பிரிட்டிஷ் பெண்மணி கடத்துறார்கள். வெளிநாட்டு வெள்ளக்காரர்கள் வந்து புத வஸ்து கடத்தி கொண்டு வர்றார்கள் இலங்கைக்கு. மில்லியன் கணக்கான ரூபாயில் பெறுமதியான புத வஸ்துகள் வெளிநாட்டு பிரஜைகள் கடத்தி கொண்டு வர்றார்கள். அப்போ இலங்கையில் அந்த அளவுக்கு புத வஸ்து பாவனம் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் நிற்கலாம் ஒரு தற்காலிகமாக சாதாரணமாக நடந்த உங்களுக்கு ஓகே இது இதெல்லாம் இப்போ இளம்படியல்லானே அப்படி. இது ஒரு திட்டமிட்ட முறையில் நடத்தப்படுது நண்பர்களே. உலகமே இப்போ ஒரு திட்டமிட்ட முறையில் மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கு.
மக்களுக்கு அரசியல்வாதிகள் மேலே இருந்த நம்பிக்கை போயிட்டுது உலகம் முழுக்க இலங்கையில் மட்டுமில்லை உலகம் முழுக்க நடந்தது அதான் நாங்கள் மாற்றிய தேடினது இப்போ என்பிபியை தேடின மாதிரி அவர் விஜயை தேடின மாதிரி இப்போ அடுத்த முறை தேர்தலில் இவர் மதவாதத்தை மோடி எடுக்காமல் விட்டாருண்டா மதவாதத்தை வச்சு ரீல்ஸ் போடாமல் விட்டாருண்டால் மோடியும் தோற்கடிக்கப்படுவார் மூன்றாவது ஒரு கட்சி வர்றது கூட சார்ஜ் இருக்கு நல்ல யாராவது ஒருத்தர் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணினாங்க அதை விட பொதுவாகவே உலகத்தில் எல்லாருக்குமே விரக்தியும் வெறுப்பும் வந்துட்டு நண்பர்களே அரசியல் மேலே விரக்தியும் வெறுப்பும் ஏன் வாழ்க்கை மேலேயே விரக்தியும் வெறுப்பும் வந்துடுது பலருக்கு திருமணத்தின் மேலே ஆசை இல்லை குழந்தை பிறகு ஆசை இல்லை நான் கூட முந்தி டிவியில் பார்க்குறேன் குழந்தைகள் சம்மந்தமான நிறைய விளம்பரங்கள் வரும் குழந்தைகளுக்கு பாசிட்டிவான விளம்பரங்கள் குழந்தைகள் இப்போ பார்த்தா குழந்தைகள் பாவங்கள் கேட்பாரண்டி போயிட்டு ஏனெண்டா அந்த மக்கள்கிட்ட இதில் பூத்துறே இல்லை பெண்களுக்கு இருந்த மாதிரியா போயிட்டு ஆண்களுக்கு இருந்த மாதிரியா போயிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான சொசைட்டி வந்துருக்கு அதனுடைய எச்சம் தான் இங்கே நடந்துருக்கு இலங்கையை அழிஞ்சு கொண்டு போயிருக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு திட்டமிட்ட முறையில் பரப்பப்படுது ஒரு குழப்பமான சூழ்நிலை எங்களுக்கு இந்த அரசியலே வேண்டாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் யாராவது காப்பாற்றுங்கன்ட்டு நாங்கள் எல்லோருமே போய் கோஆப்ரேட்டிட்ட போய் நிற்க போகிறோம் கடைசியில் கோஆப்ரேட்டில் முடிச்சு அதான் நடக்க போகுது பாருங்கள் நீங்கள் எங்களை வேண்டாம் எலன் மஸ்கே நீங்கள் காப்பாற்று மன்னரே இங்கிலாரே எங்களை காப்பாற்றுங்கள்ட்டு எல்லாரும் அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கு தான் மெதுவாக காயலை நடத்தி கொண்டிருக்கேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ திருமணத்தில் இருக்கிற ஆசை ஆக்களுக்கு குறையதோ இல்லையோ குழந்தை பிறவில் இருக்கிற ஆசை குறையதோ இல்லையோ உலகம் முழுக்க குழந்தை பிறற வீதம் குறைஞ்சு கொண்டு வருது சீனாலெல்லாம் இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் சனத்தொகை உள்ள ஃபேக்ட்ரியெல்லாம் வேலை செய்கிற ஆக்கள் இல்லை இதுக்கு பின்னால் என்ன நடக்குது சைக்காலஜி ரீதியாக இப்படி அவர்கள் எங்களை மாற்றி அமைக்கிறார்கள் பாருங்க இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட் போகுதுன்னு தெரியல நண்பர்களே ஏதோ ஒரு கழிவாண்ட ஒரு கிளைமேக்ஸில் நிற்கிறோம் போல இருக்குது பார்ப்போம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்